semuanya. வணக்கம். இன்றைய காவல் விரைவு செய்தி. ஆன்லைன் வர்த்தக முதலீட்டில் 5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த இணைய மோசடிக்காரர்கள் 2 கைது. அரியலூர் மாவட்டம் இலந்தைக்கூடம் கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் கணேஷ், வயது 41, தந்தை பெயர் சரவணன்வேல். இவர் பிசியோதெரபி மருத்துவர், கிளினிக் வைத்து நடத்தி வருகிறார். இவர் கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முகநூலில் ஸ்டாக் மார்க்கெட் தொடர்பான விளம்பரத்தை பார்த்து அவர்களை தொடர்பு கொண்டுள்ளார். அதற்கு எதிர்முனையில் மோஷியல் ஆஸ்வால் நிறுவனத்தைச் சேர்ந்த ராம்டியோ அகர்வால் ஸ்டாக் மார்க்கெட் குறித்து இலவசமாக வகுப்பு எடுப்பதாகவும், முதலீடு செய்தால் 5% முதல் 20% வரை லாபம் எடுக்கலாம் என்று கூறியும் சில லிங்க் அனுப்பி உள்ளனர். மேலும் எக்ஸ்மோ ஹோகஸ் ஃபாரம் என்ற வாட்ஸ்அப் குழுவினில் அவரை இணைத்துள்ளனர். அதன் பின்னர் மோசடிக்காரர்கள் கூறியபடி சங்கர் கணேசை மோபிப் ஆப் என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து அதில் வங்கி கணக்குகள் தொடர்பான விவரங்களை அளித்து லாகின் செய்து 5000 ரூபாய் முதலீடு ஸ்டாக் வாங்கி உள்ளார். சிறுக சிறுக மோபிப் ஆப்பில் மோசடிக்காரர்கள் கூறிய ஸ்டாக்குகளில் சங்கர் கணேஷ் முதலீடு செய்து ரூபாய் 5 லட்சம் பணம் அனுப்பியுள்ளனர். ஒரு கட்டத்தில் சங்கர் கணேஷ் தான் லாபம் அடைந்த 15,50,000 ரூபாயை வித்ட்ரா செய்ய முயற்சித்துள்ளார். IPO ஸ்டாக்கில் 20 லட்சம் பணம் முதலீடு செய்ய வேண்டும் என்று மோசடிக்காரர்கள் கூறியுள்ளனர். இதனால் சந்தேகம் அடைந்த சங்கர் கணேஷ் அரியலூர் மாவட்ட இணைய குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் 20/1/2026 அன்று புகார் அளித்ததின் அடிப்படையில் காவல் உதவி ஆய்வாளர் திரு மணிகண்டன் அவர்கள் வழக்கு பதிவு செய்தார்கள். இதனைத் தொடர்ந்து உரிய விசாரணைக்கு பின்னர் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு விஸ்வேஸ் பா சாஸ்திரி IPS அவர்கள் உத்தரவின்படி அரியலூர் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு முத்தமிழ் செல்வன் அவர்கள் வழிகாட்டுதலின்படி இணைய குற்றப்பிரிவு பொறுப்பு அரியலூர் மாவட்ட இணைய குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் திருமதி இசைவாணி அவர்கள் தலைமையிலான தலைமை காவலர் திரு சுரேஷ் பாபு மற்றும் காவலர் திரு ரஞ்சித் குமார் அவர்கள் கடந்த 12/2/2026 அன்று இணைய மோசடி குற்றத்தில் ஈடுபட்ட திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அபுதாகிர், சென்னையை சேர்ந்த கார்த்திக் ஆகிய இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து செல்போன்கள் 6, வங்கி கணக்கு புத்தகங்கள் 3, காசோலை புத்தகங்கள் 10, டெபிட் கார்டுகள் 10, மடிக்கணினி 1, போலி அலுவலக முத்திரைகள் 2 மற்றும் பணம் 1400 ரூபாய் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அன்றைய தினமே எதிரிகள் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின்படி சிறையில் அடைக்கப்பட்டனர். இவ்வழக்கு குறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காவல் விரைவு செய்திக்காக அரியலூர் மாவட்டத்தில் இருந்து இளையகுமார்.